அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். எத்தனை சோதனைகள் வந்த போதும் என் நெஞ்சிலே இருந்து உண்மையை தவறு பொய் என்ற வார்த்தைக்கே இடமில்லை. என் ஆண்டே எஜமான் வீரபாகுவின் கட்டளை புதைக்கக்கூடிய சடலங்களே ஆனாலும் சரி, எரிக்கப்பட உள்ள சடலங்களே ஆனாலும் சரி, கால்பணம் முழத்துண்டு வாக்கரிசியை பெற்றுத்தான் தகன பிரயோகம் செய்யும் என்பது கட்டளை. அவர் கட்டளை ஏற்றேன். புதைக்கப்பட உள்ள சடலெல்லாம் புதைத்து விட்டது. ஆனால் எரிக்கப்பட உள்ள சடலங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உற்றார் உறவினர்கள் பின்னால் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன், எதற்காக? எரிந்த சாம்பல், அதுக்கு புனிதமான பெயர் அஸ்தி. அந்த அஸ்தியை புதிய பாத்திரத்தை எடுத்து சென்று கங்கை, காவேரி, துங்கபத்ரா, தாமிரம் என்று சொல்லக்கூடிய நதியிலே கரைத்தால் இறந்தவர்கள் சொர்க்கலோகம் அடைவதாக ஐதீகம். அதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் இங்கு எரிக்கப்பட உள்ள சடலங்கள் நன்கு எரிதா என்று சுற்றி பார்க்க வேண்டும். என் கடமையை செய்தே தீர வேண்டும். வந்த பாச உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட்டேன். நான் என்னை மறந்தாலும் நீ உன்னை மறக்காதே. பிறப்பிலே தோன்றும் ஒரு ஜீவனுக்கும் சாவும் ஒரே அதிலே பயம் அவநம்பிக்கையிலும் பேக பிடித்து ஆடினால் நித்தம் நித்தம் சாவுதான், நித்தம் நித்தம் சாவுதான். மாடு உண்டு, கன்று உண்டு, மக்கள் உண்டு எண்ணியிருந்த மனிதா விம்மி விம்மி அழுத மனையால் வீதியோடு நின்று விட்டால் சுடலை வரை தூக்கி வந்த சுத்தம் உன்னை சுடலிலே வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். இப்போது உனக்கு ஊர் எங்கே, உறவெங்கே, பேரெங்கே, பெருந்தாது எங்கே? நீ எரிந்து விட்ட சாம்பல். இருந்தபோது ஒரு சிம்மாசனம், இறந்த பிறகும் ஒரு மேடையா, சலவைக்கல்லால் இழைக்கப்பட்ட சமாதி. உனது சந்ததிகள் உன்னை சன்னதியாக வணங்க வேண்டும் என்ற ஆவல். வரவேற்கிறேன். சுடலையிலே சுடு காட்டிலே சலவைக்கல்லால் சமாதி கட்டப்பட்டிருக்கிறது. இறந்தவளுக்கு ஈமச்சடங்கு செய்து செல்வத்தின் காரணமாக செய்யலாம். அவள் சேர்த்து வைத்த பொற்குவிலுக்காக செல்லலாம். அப்படி சலவைக்கல்லாக மாற்றிய போதும் அதை வரவேற்கிறேன். ஆனாலும் அதற்கு அணு தினமும் ஆராய்ச்சி எழுத்துவார் உண்டோ? அகல் விளக்கை ஏற்றிவார் உண்டோ? மன்னாது மன்னரே, ஆனாலும் முடிவில் பிடித்த மண்ணோடு மண்ணாக மறைய போகும் சடலம் இருக்கும்போது எத்தனை எத்தனை ஆட்டங்கள். நான் தான் பெரியவன், நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சென்றவன் என்று அடுத்த பொருளுக்கெல்லாம் ஆசைப்படலாமா? பிறவியின் பெருங்கடனை நீ தீர்க்க வேண்டாமா? அதை மறந்து விட்டாயா? வாழ்வு சதம் என்று எண்ணி ஆசை கயிற்றில் ஆடிய பம்பரமே உன் ஆட்டம் என்று ஓய்ந்து விட்டது. கணவனோடு வாழும்போது கணவனை மதித்து வாழ வேண்டும். மதித்தாயா? இல்லை. அவன் சொன்னதையெல்லாம் பெரிதாக கருதவே இல்லை. இல்லற வாழ்க்கையில் விட்டு விட்டோம். நமக்கு தேவை ஆசைகள், வண்ண வண்ண ஆடைகள், வாசனை திரவியம், அடுத்த சுண்டிருக்கக்கூடிய அளவுக்கு காந்தமான பார்வை, பேச்சு, கடல். அப்படிப்பட்ட பொய் சரீரம், பொய்யான இந்த சரீரம் உன் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா வேலையிடம் சென்று விட்டது. ஆனால் இப்ப பிணமாகி எரிந்து கொண்டிருக்கின்றாயே, இப்போது எங்கே அந்த வண்ண வண்ண ஆடைகள், வாசனை திரவியங்கள், சுண்டிருக்கும் காந்தமான பார்வை, பேச்சு எங்கே?
இதோ பரிதாபம். இது குழந்தைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நிலையா? விதி என்ற சூறை காத்து சுழன்று சுழன்று சுழற்சி அழகாகி புயலாக அடிக்கும் பொழுது அதிலே பூவென்றும் பிஞ்சென்றும் காய் என்றும் கனி என்றும் கருதுவதே இல்லை. அந்தோ பரிதாபம், அந்தோ பரிதாபம். இதுவும் உங்களுக்கு விளையாட்டா இறைவா? வந்த பாசங்களை பற்றிக் கொண்டிருந்த கிழ உடம்பே, நீ மண்ணிலே பிறக்கும் போது எதை கொண்டு வந்தா? இப்போது எரிகின்ற நெருப்பில் எழுந்து கொடுக்கின்றாயே, எதை கொண்டு போகிறா? கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. இப்படி இருக்கின்றாயே, நீ வாழும்போது அடுத்தவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும். ஏன்? உனக்கென வாழ்வது தர்மம் ஒன்றே. அந்த தர்மத்தை செய்தாயா? புகழை தேடினாயா? ஐயோ மகன் சென்று விட்டான், ஐயோ இறைவன் சென்று விட்டான், உன் மீது பற்றுதல் உண்டா? இல்லை. ஏனென்றால் பொற்குவியல் பணத்தை கட்டு கட்டா சேர்த்து வைத்து அந்த பாவ சுமையை தான் சுமந்ததமின்றி தன் மக்கள், பேரன் பேத்தி உறவினர் சுற்றத்தார்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து சென்ற சரி நிலையுதானா? சிரிக்கிறீர்களா? நன்கு என்னடா இது? செத்த பிணங்களை பார்த்து இன்னொரு நாள் சாக போகும் பிணம் சித்தாந்தம் பேசுகிறேன் என்று என்னை பார்த்து சிரிக்கிறீர்களா? மாயை வென்றவர் உண்டு, மாநிலத்தை வென்றவர் உண்டு, மரணத்தை வென்றவர் யாருமே இல்லை. வழிப்போக்களை போல் நடந்து போகும் சில நாட்கள் நல்லதே. பொறுப்போடு லட்சியத்தோடு வாழ வேண்டும். வாழ்ந்தாயா? சீர்பட்டாயா? சிறப்படைந்தாயா? பெருமை தேடினாயா? புகழோடு இருந்தாயா? ஆனால் இந்த ஹரிச்சந்திரன், விஸ்வம் என்றால் உலகம், மித்திரன் என்றால் நண்பன், உலக நன்மைக்காக வாழக்கூடிய மகான் விஸ்வாமித்திர மகரிஷி. என்னுடைய திருநாடாக திகழக்கூடிய அயோத்தி மாநகரம் வர்றேன். யாகத்துக்குரிய பொருளை வேண்டும் என்று கேட்க கொடுக்கிறேன் என்று சொன்ன சொல்லுக்காக எங்க இருக்கே மாமூனை தான் நக்கன்றி பழகிய என்று யார் செய்யும் தொழிலே தெய்வம். ஏச்சு இல்லை, பேச்சு இல்லை, அவமானம் இல்லை. நான் யாருக்கு அடிமை? மன்னாதி மன்னனாக இருந்தேன் அயோத்தியிலே ஒரு காலத்தில். இன்று ஆண்டே வீரபாகுக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன். எப்படி? பூமியில் பீனம் சூட்டும் இப்படிப்பட்ட சரீரம், தாயின் கர்ப்பத்திலே உருவான இந்த சரீரம், தாய் கர்ப்பத்திலே 300 நாள் தங்கி இருந்து பெற்றெடுத்த இந்த சரீரம். ஆனா இது இப்படியே இருக்குமா? இருக்காது. தனியாகத்தான் வந்தேன். தாய் தந்தை உறவிலே தண்ணீரிலே வந்தேன். நான் தனியாகத்தான் போக போறேன். என்னோடு வரக்கூடிய எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது நீதியை நிலைநாட்ட வேண்டும், தர்மத்தை காப்பாற்ற வேண்டும், சத்தியத்தை நிலைக்கப்பட வேண்டும். இந்த உணர்வோடு வாழ்ந்தாயிரா? இல்லையே. ஆனால் இந்த ஹரிச்சந்திரன் மனைவி, மக்கள், நாடு, நாட்டு மக்கள், உற்றார், உறவினர், பெற்றோர், சுற்றத்தாண்டி யாரையும் கருதாமல் உலகிலே நிலையானது எது? யாரையும் நம்பாமலே, யாரையும் நம்பாமலே என்ன இது மதி என்னும்
இப்படி நம்மை நாமே பிதற்றி கொண்டிருந்தால் ஒரையோ சில விஸ்தரமுள்ள மயானத்திலே என் ஆண்டேவின் கட்டளை சுற்றி சுற்றி வளர வேண்டும். புற்களை அறுத்து வர வேண்டும் பசுமாட்டுக்கு. அவருக்கு மதுகுடம் சுமந்து கொடுக்க வேண்டும். அவருக்கு கை கால்களை பிடித்து விட வேண்டும். இந்த மயானத்திலே எனக்கு தெரியாமல் யாராயிரம் நகரப்பிரயோகம் செய்துவிட்டால் நான் கடமை தவறிவிட்டதாகத்தான் அர்த்தம். என் கடமையில் தவறேனா? இல்லை. என் கடமை தவறாமல் இந்த மயானத்தை சுற்றி 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 வளர வேண்டும். இறைவா, இதுவே உன் திருவிளையாடலா? அரணே அரண்யே உந்தன் அருளோ இது சிவனே. என்னை நானே ஏற்படுத்திக் கொண்டால் இந்த மயத்தை சுற்றி சுற்றி வர வேண்டும். ஓம் மலையரா. மகனே, இதற்காக உன்னை கானகத்திற்கு அனுப்பி வைத்த என் கண்ணு. எந்த ஒரு தாய்க்குமே இந்த நிலை நேரக்கூடாது அம்மா, நேரக்கூடாது. நான் பெற்றெடுத்த பிள்ளை மாண்டு கிடக்கின்றானே. அம்மா அம்மா என்று என்னையே சுற்றி சுற்றி வருவாயடா. உன் அமுத மொழி எங்கே எங்கே எங்கே? பெற்றவள் வந்திருக்கின்றே அம்மா என்று எனக்கு ஆறுதல் வார்த்தை நீ உரைக்க மாட்டேடா.